ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ மீன் பொரிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மீனை நல்லா அலசி எடுத்து வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதில் என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம உப்பு நைஸ் உப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கல் உப்பு போடக்கூடாது, ஏன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி பொரிக்கும்போது அது தெரிக்கும். அதனால் நைஸ் உப்பு போட்டுக்கிட்டோம்னா நமக்கு தெரிக்காது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவை எவ்வளோ காரம் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். இல்லை காரம் பிடிக்கும்னா நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்ட பிறகு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், போட்டு நல்லா கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். கிளறி விட்டு ஒரு 15 நிமிடம் அல்லது 30 நிமிடம் நம்ம ஊற வச்சு மூடி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த இது எல்லாம் அதில் சாறு, உப்பு, மிளகாய் பொடியெல்லாம் சார்ந்தால் தான் நமக்கு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு அந்த மசாலெல்லாம் அப்போ தான் நல்லா அதில் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா உப்பும் மிளகாய் பொடியும் போட்டு நல்லா இப்போ நம்ம மீனையும் போட்டு பிணைஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் ஊற வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அடுத்து பொரிக்க வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீன் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம கேஸை ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சு மீன் பொரிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆயில் ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மீன் எவ்வளோ பொரிக்கிறோமோ அதுக்கு தகுந்த நீங்கள் ஆயில் அதில் ஊற்றிக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் நல்லா சூடு வரட்டும். அது வரை நம்ம வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீன் நல்லா பொடியோட இந்த பொடி மீனில் மேலே நல்லா சாறு இறங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம தோசைக்கல்லில் மீன் எடுத்து எண்ணெய் ஆயில் நம்ம கையில் படாமல் மெதுவாக எடுத்து வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நம்ம தோசைக்கல்லில் வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் நல்லா வேகட்டும் மீன். எந்த பிறகு எடுத்து என்னென்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மறுபடியும் திருப்பி போட்டிருக்கோம். திருப்பி போட்டோடனே இப்போ ஒரு 5 நிமிஷம் வெந்துடும். அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வெந்துருச்சு மீன். இது மேலே என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் கருவேப்பிலை அப்படியே அழகாக தூவிட்டோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கிடைக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீனை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவோமா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம இதை எடுத்து சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வெந்துருச்சா. சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி நான் சொன்னது மாதிரி வறுத்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்முடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் தினம் பாருங்கள். லைக் பண்ணுங்கள். விலைக்கே தட்டி விட்டால் முடித்தா லைக் பண்ணுங்கள்.